ஸோ வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த சந்தனமலை பார்த்தீங்கன்னா கூடலூரில் இருந்து சும்மா ஒரு ஒரு 15-16 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் எடுத்துக்கும். நம்ம போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்லேயே தான் போவோம். ஏதாவது அங்கங்கே 1-2 ஊர் தான் வருமா தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட், ஃபுல்லாகவே ரெயின் ஃபாரஸ்ட். இப்போ நாங்கள் விசிட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்போ தான் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிருந்தது. அவ்வளோ அற்புதமான ரோடுங்க. அவ்வளோ அற்புதமான ரோடு, அவ்வளோ அற்புதமான மலைகள். நீங்கள் போகிறப்பவே மனசே உங்களுக்கு அப்படியே ரொம்ப சாந்தமாயிரும். நீங்கள் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர் இடத்துக்கு ஒரு ஆன்மீக விசிட் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடம் பெஸ்ட் டெஸ்டினேஷன். உங்கள் லைஃப் டைமில் ஒரு என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த செட்டில்மெண்ட்டாக இருக்கும். இயற்கைங்கிற பேரில் நம்ம ஊரில் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இயற்கை கிடையாது. இங்கே வந்து பாருங்கள், உண்மையாலுமே இயற்கை அப்படின்னா என்ன, சொர்க்கம்னு சொல்லணும். இயற்கைன்னு சொல்லக்கூடாது, சொர்க்கம்னு சொல்லணும். இது காலங்காலமாக ஒரு ஒத்தையடி தடமாக இருந்திருக்கும் போல் இருக்குதுங்க. கல்லூரோடத்தான் இருந்திருக்குது. ஏதோ அந்த மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி ஒரு அரசாங்கம் மனசு வச்சதுனால இப்போ வந்து தார் ரோடாக இருக்குது. தார் ரோடாக இருந்தாலுமே இது ஒரு அரை ரோடு தான். எதுக்காப்பில் வண்டி வருது அப்படின்னா அது என்ன ஆகுங்கிறத ரோட்டை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஸோ வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு பறவை பார்த்தீங்க இல்லைங்களா, அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா, அது குறிப்பாக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அப்படி இல்லை அப்படின்னா, அந்த பறவையோட பேர் வந்து தமிழில் இருவாச்சி, இங்கிலீஷில் த கிரேட் இண்டியன் ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு நாள் ஷூட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ இந்த முருகனை பார்க்குறக்கு வர்ற நேரத்தில் அது என் கண்ணில் தட்டுப்பட்டுருச்சு. இது வந்து ஒரு ரொம்ப ரேரான ஒரு பறவைங்க, அழியும் தருவாயில் இருக்குது. அதனால தான் இந்த பறவை மேலே அவ்வளோ ஆர்வம். இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போஸ்ட் போடுறேன். நான் சொன்ன மாதிரி வழி நெடுக இயற்கைக்கு பஞ்சமே இல்லைங்க. இவங்கெல்லாம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்க்குறக்கு நம்மளுக்கு அப்படியே எங்கேயோ பார்க்காத விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இவங்க வேலை செய்கிற கஷ்டம் இவங்களுக்கு தான் தெரியும். You will arrive at your destination. ஸோ இந்த சந்தனமலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ப்ரெசன்ஸில் அவ்வளோ அருமைங்க. உண்மையாலுமே நான் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராக இருந்தாலும் இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஒரு விசிட் வந்து அடிக்க சொல்லுங்கள். அவ்வளோ ஒருத்தான ஒரு பிளேஸ். இந்த இடத்துல இருந்து படியிலையும் நடந்து மேலே போகலாங்க, இல்லைன்னா கோயிலோட டாப்புக்கே கார் போகும். நான் ஏன் இதை வந்து இவ்வளோ அருமையான ஒரு இடம் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் பாருங்கள்.
இந்த இடத்த ஏன் நான் சொர்க்கம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் முருகன் இந்த அருவி பார்த்தா காட்சி அளிக்கிறாரு. இந்தால திரும்பினா முருகன், இந்த சைடு திரும்பினா அருவி. அதுவும் இந்த மான்சூன் டைமில் நீங்களே சொல்லுங்கள் இது எப்படி தான் இருக்குன்னு. ஸோ இப்போ சொல்லுங்கள் நண்பர்களே, இந்த இடம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது. எனக்கு பர்சனலாக இது வந்து ஒன் ஆஃப் த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க. இந்த மாதிரி நிறையா மலைகள் இருக்குது நம்ம சுற்றி. இது சந்தன மலை, விபூதி மலை தேடிட்டு இருக்கிறேன் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பர்டிகுலர் சீன் எனக்கு தி பெஸ்ட். ஸோ கோவில் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹார்ன்பில் அப்படிங்கிற ஒரு பறவையை ஸ்பாட் பண்ணோம். இது 100% பியோர் லக்குங்க. அப்படியே நம்ம கவனம் வண்டியிலேயே இருந்திருந்ததுன்னா கிடச்சிருக்காது. ஏதோ கொஞ்சமாவது அக்கம் பக்கம் பார்த்துக்காட்டி தான் இப்படி ஒரு அருமையான ஒரு ஷாட் எடுக்க முடிஞ்சது. ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த சந்தனமலை, இந்த ஹார்ன்பில் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.